சாகிப் டாக்ஸ் பார்வையாளர் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வக்பு சொத்து விவகாரம் அண்மை காலமாவே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் அந்த வக்பு சொத்தினுடைய நிர்வகிக்கக்கூடிய பதவி வைக்கலான்ற ஒரு கருத்து தற்போது நாடு முழுவதும் இஸ்லாமியர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகள் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. கூடுதலா பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் கூட இன்றைய தினம் பல்வேறு கருத்துக்கள கூட சொல்லியிருக்க மாரியான தகவல்லாம் வருகிறது. சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு சார்? ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். வக்ஃபு சொத்தை நிர்வகிக்கிறது யார்? வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் என்று கொண்டு வந்தாங்க பாசிச பாஜக அரசு. அதற்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் முஸ்லிம் பெர்சனல் லா போர்டு உட்பட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் கடந்த பல மாதங்களாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகி காரசாரமான வாதங்களை வைத்தார்கள். எந்த அளவுக்குன்னா, கபில் சிபல் அவர்கள் வக்ஃப் என்றால் என்ன என்பதை எல்லாம் பாடம் எடுக்கிற அளவுக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். B.R. கவை, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவை அவர்களும் ஜஸ்டிஸ் A.G. மாசி அவர்களும் பை டிவிஷனல் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, Supreme Court states certain provisions of Waqf Amendment Act 2025 no interference with registration requirement required. அதாவது அந்த மோடி சர்க்கார் நிறைவேற்றிய புதிய வக்ஃப் திருத்த சட்டத்துல சில அம்சங்களில் நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று தடை விதிச்சிருக்கிறார்கள். உதாரணமா என்னன்னா, என்ன சொல்றாங்க, லாஸ்ட் 5 years ஒரு இஸ்லாமியர் தான் சம்பாதித்த சொத்திலிருந்து காசுல இருந்து தனக்கு விருப்பப்பட்ட ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு சொத்தை தானம் செய்வதாக இருந்தால் அவர் 5 ஆண்டு காலம் முஸ்லீமா இருந்தாரா அப்படின்ற ஒரு இருக்க வேண்டும் எங்க சட்டத்தை போட்டாங்க. இது என்ன முட்டாள்தனமான சட்டமாக இருக்கிறது என்று B.R. கவை அவர்கள் இன்னைக்கு 5 வருஷம் இஸ்லாமியனாக வாழ்ந்தானா எவ்வளவு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? நல்லபடியா வாழ்ந்திருப்பான். ஏன் 5 வருஷம்ங்கிற கால நிர்ணயம் எப்படி வந்துச்சு? ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வருகிறார், படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நபிகள் நாயகம் ஒரே தூதர் என்று சொல்கிறார், குர்ஆன் தான் இறைவேதம் என்று நம்புகிறார், 5 வேளை தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜக்காத்து கொடுக்கிறார். இப்படின்னா அவர் ஒரு முஸ்லிம். அவர் அடுத்த நிமிஷமே முஸ்லீமாக கருதப்படுவார். அவர் எந்த ஜாதியில இருந்தாரு, எந்த மதத்தினாலும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் சகோதரத்துவம் இங்க. அப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இல்ல 5 வருஷம் நீ முஸ்லீமா இருக்கணும், நீ சருத்து எப்படி போடுவேன்? அது ஸ்டே, அது சட்டத்திற்கே முரணாக இருக்கிறது. வித்தவுட் சச் அ மெக்கானிசம் த ப்ரொவிஷன்ஸ் கேன் லீட் டு ஆர்பிட்னஸ் அது சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க எப்படி இந்த ரூல்ஸை நீங்க ஃப்ரேம் பண்றீங்க, நீங்க அதை சொல்லுங்க, அவங்க சொல்லித்தாங்க அதுக்கு ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து எந்த பதிலும் இல்லை. ஸோ அந்த ஒரு அம்சத்திற்கு தடை வாங்கிட்டாங்க, தடையை அறிவித்து விட்டார்கள். அது போல பாத்தீங்கன்னா, கலெக்டர் டு டிசைட் த டிஸ்பியூட் இஸ் ஆர் அகெயின்ஸ்ட் த செப்பரேஷன் ஆஃப் பவர். அதாவது ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையா அப்படிங்கிறத யாரு முடிவு பண்ணுவாருன்னா, லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சி தலைவர் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றி வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. மாவட்ட ஆட்சியாளர் எப்படி சொல்றது? அதுதான் வக்ஃப் ட்ரிபுனல் இருக்கு, கோர்ட் இருக்கு, வக்ஃப் தீர்ப்பாயம் இருக்குல்ல. அந்த தீர்ப்பாயத்துல போய் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அங்க போய் தன்னுடைய முறையிட்டுக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். சோ அதுக்கும் நீங்க அவங்க ஸ்டே கொடுத்திருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா, ஒரு நான் முஸ்லிம் இந்த வக்ஃப் சொத்தை பராமரிக்கக்கூடிய அந்த வக்ஃப் வாரியத்துல 4 முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். அது போல மாநிலங்கள்ல 3 பேர் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் போட்டிருக்காங்க. இது அப்பட்டமான விதிமீறல். இதுக்கு எதிராகத்தான் குரல் கொடுத்தோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா, மோடி, அமித்ஷா அந்த மாதிரியான பாஜக RSS காரங்களையும் திருப்திப்படுத்துற மாதிரியாகவும் சில அம்சங்கள் தீர்ப்புல இருக்கிறது. நீதியின் பக்கம் நின்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா என்ன செய்திருக்கணும்னா, இது சட்டமே செல்லாது என்று துணிச்சலோடு B.R. கவை அறிவித்திருக்க வேண்டும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு இந்து அறநிலையத்துறையினுடைய இருக்கக்கூடியதுல கோயில்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்துல இந்துக்கள் தான் இருக்க முடியுங்க. இந்த ஆகம விதிமுறைகளை நிறைவேற்றக்கூடியதா இருக்க முடியும். ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியுமா? அவளையே ஒரு பெரியாரிஸ்ட் இருக்க முடியுமா? இருக்க மாட்டோம். நாங்க இருக்கவே மாட்டோம், இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது. கோவில் நிர்வாகத்தை
அந்த கோவில் நிர்வாகம் சம்பந்தமா படித்தவர்கள், அதை பின்பற்றக்கூடியவர்கள் தான், அதை நம்பிக்கையுள்ள தான் இருக்கணும். கோயில்லையோ அந்த சிலை வணக்கத்து நம்பிக்கை இல்லாதவர்கள் போய் இருக்க முடியுமா? ஒரு பெரியாரிஸ்ட் போய் இருக்க முடியுமா? ஒரு கம்யூனிஸ்ட் போய் அங்க வந்து கோயில் அறங்காவலத்துறை நிர்வகிக்க முடியுமா? புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப இதே மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 முஸ்லீம் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர் இருக்கலாம், 4 முஸ்லீம் அல்லாத இருக்கலாம். அந்த தீர்ப்பு வந்து அப்பட்டமாக முஸ்லிம்களை வஞ்சிக்கும் போக்காக தான் இருக்கிறது. அது போல பாத்தீங்கன்னா சிஇஓ தலைமை செயல் அதிகாரி இருக்காரு பாருங்க. இப்போ தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சிஇஓ இருப்பாரு. அந்த சிஇஓ வந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அவர் வந்து என்னன்னா நான் முஸ்லீமா இருக்கக்கூடாது. Not stay the provision allowing a non-Muslim to be CEO of state Waqf law. However, the court said, as far as possible, Muslim person should be appointment. சிஇஓவாக நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து நீங்க பண்ணுங்க. அந்த சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கூட வந்து என்ன செய்யலாமா, முஸ்லிம் அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சட்டத்தை மாற்றி நீங்க வந்து ஒரு முஸ்லீமை நீங்க என்ன செய்யுங்க வைங்க, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அது போல பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேர் வித் த கண்டிஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சில அம்சங்கள், உதாரணமாக வக்ஃப் பை யூசர். இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாங்கிற நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே முஸ்லிம்கள் இங்க இருக்கிறாரு. 1000 வருடங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கு. பிரிட்டிஷ்காரத்துக்கு பீரியடுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆட்சி செய்த காலத்துல உள்ள பள்ளிவாசல்கள்லாம் சொத்துக்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் வாய்மொழியான தானமாக இருக்கிறது. அதை பற்றி எதுவுமே என்ன செய்யல, சுப்ரீம் கோர்ட்ல பேசவே இல்லை. அது போல பாத்தீங்கன்னா இப்போ தாஜ்மஹாலா இருக்கட்டும், குத்துப் மினாராக இருக்கட்டும், நிறைய பழைய பள்ளிவாசல்கள், பழைய புராதன சின்னங்களை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. அதே போல அமைதி காக்கிறார்கள். அது போல பாத்தீங்கன்னா லிமிடேஷன் ஆஃப் வக்ஃப் ஆக்ட் அதை பற்றியும் என்ன செய்யல, ஒண்ணுமே சொல்லவில்லை. முஸ்லிம்கள் தான் வக்ஃப் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வியிலும் எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட். இப்படி உச்ச நீதிமன்றம் சில விஷயங்களை இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாகவும் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது, முஸ்லிம்களுக்கு பாதகமாகவும் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. சில விஷயங்களை எதுவுமே சொல்லாம அமைதி காத்திருக்கிறது. இது எல்லாம் கலவையா பார்க்க போனா இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 சொல்லி ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு இன்ட்ரீம் ஸ்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வரக்கூடிய காலங்கள் தான் என்ன செய்யணும், இதை வந்து தெரிவிக்கும். இல்ல இப்ப இடைக்கால தீர்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் இறுதி தீர்ப்பாக அமைய வாய்ப்பு இருக்கா? இல்ல வந்து அடுத்து மாறுதலுக்கு ஏதாவது உட்படுமா? இல்ல இது வந்து நான் இப்படி எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைக்குரிய செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. உதாரணமா சொல்றேனே, இந்த வக்ஃபுடைய புதிய சட்ட திருத்தத்துல செக்ஷன் 3C அது என்ன சொல்லிச்சுன்னா, எனி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி identified or declared as a government property, sorry, any government property identified or declared as a waqf property, whether before or after commencement of this law, cannot be deemed as a waqf property. இப்படி செக்ஷன் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, ஏதாவது ஒரு வக்ஃப் சொத்து கவர்மெண்ட் சொத்தை வந்து வக்ஃப் சொத்தா இருக்குன்னு யாராவது சொல்றாங்கன்னு வைங்க, ஒரு வக்ஃப் சொத்துல என்க்ரோச்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, அவன் அர்த்தம் புறம்போக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு யாராவது பெட்டிஷன் போட்டாங்கன்னா, அது இந்த சட்டம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எப்படின்னா இருந்துக்கலாம் போட்டாங்கன்னா இனி வக்ஃப் சொத்தாக கருதப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனை போட்டிருந்தாங்க. அதை நீக்க சொல்லியிருந்தமே, அதுக்கு எந்த தீர்ப்புல ஒரு வாசகமும் இல்லையே. அது மிக முக்கியமானதுல இஸ்லாமியுடைய சொத்தை பாபர் மசீத் அதெல்லாம் பிரச்சனை. பாபர் மசீத் பிரச்சனை என்ன, எங்க ராமர் கோயில் ராமர் பிறந்த இடம் சொல்லிட்டாங்க. அப்ப அதை பற்றி எது விதமான ஒரு பேசாமல் அமைதியாக இருக்கும் காரணத்தால இது பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு சாதகமாக இல்லை. முஸ்லிம்களுக்கு சாதகமா தேவையில்லை, நீதியின் பக்கம் இல்லை. இந்த தீர்ப்பு வந்து நீதியின் பக்கம் இல்லை. ஏன்னா ஒரு சில அம்சங்களை மட்டும் என்ன ஸ்டே, இதை விட முக்கியம் இது இல்லவா? அது போல பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களும் சேர்க்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுது. எப்படி சேர்ப்பீங்க நீ முஸ்லீம் இல்லாதவங்கள? அப்ப இன்ட்ரீம் ஸ்டே என்று வழங்கினதிலேயே வந்து ஒரு நான் முஸ்லிம்ஸ் வந்து போர்ட்ல இருக்கலாம்னு சொன்னதுதான் வந்து அது கதைக்கு உதவாது, அவங்களுக்கு தெரியாது. அப்ப முஸ்லிம்களுடைய சொத்துக்களை, முஸ்லிம்களுக்கான பள்ளிவாசல் சொத்துக்களை நாங்களும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அதீத வேட்கையும் அதீத விருப்பமும் இந்த மோடி சர்க்காருக்கு பாஜக காரங்களுக்கு இருப்பது ஏன் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஓகே சார், இறுதியான தீர்ப்பு எப்படி அமைகின்றது வந்து பொருந்தது பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்மளுடைய சாய்ப் டாக்ஸ் நேயர்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பேசுனதுக்கு நன்றி சார். நன்றி.